ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 2026 ஆண்டு என்ன மார்ச் மாதத்துக்கு வந்துட்டோம். என்ன ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் வந்துட்டோம். நாள் போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோம் என்றால், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 22 யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தலை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகள் எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாவத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரனோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொண்டான். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆமென். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யணும், இன்னும் செய்யணும். என்ன அநியாயம் செய்கிறவன் செய்யணும். அடுத்தது அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும். அடுத்தது நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்போ அவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்னவா அதில் எழுதியிருக்கு. ஏன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய கிரியைகளின்படி அவனுக்கு நாம் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறார். அப்போ உலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநியாயம் செய்கிறவன் இருக்கத்தான் செய்கிறான், நீதி செய்கிறவன் செய்யத்தான் இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறவன் இருக்கத்தான் செய்கிறான், பாவம் செய்கிறவன் செய்யத்தான் செய்கிறான். இப்போ எங்கிற கடமை என்னென்னா, கிறிஸ்துவுக்குள்ள யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், அநியாயம் செய்கிறவன் அவன் செய்து கொண்டே இருக்கணும். என்ன அதே நேரத்தில் நீதி செய்கிறவனும் இருப்பான், பாவியாயும் இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்றால், உங்களுக்கு ஏற்ற பலனுக்காக எது உங்களுக்கு தெரியும் என்றதை நீங்கள் அறிந்து கொண்டு செய்யுங்க. அதான் அவருடைய விளங்குதங்கள். உங்களுக்கு தெரியும் எது செய்தால் எது கிடைக்கும். அப்படின்றைக்கு நான் நேற்றைய நாள்லேருந்து தியானித்து பார்த்துட்டு வேறொரு பகுதியை தான் நான் தியானித்தேன். ஆனால் இரவிரவாக நான் தியானித்தேன். இப்படி 1 மணி கிழமை தியானித்தேன். என்னென்னு இதை நான் கொண்டு வரதுன்னு பார்த்தா எஸ்தர் புத்தகத்துக்கு போனேன். அல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். 10 அதிகாரம் அதில் இருக்குது. எஸ்தர் புத்தகத்தில் அதிகாரம் இருக்குது, 10 இருக்குது. 167 வசனம் அதில் இருக்குது. அப்போ 167 வசனத்தையும் 10 அதிகாரத்தையும் முடிய வாசிக்கலாம் தானே. அப்புறம் நான் அந்த சில கதைகளை பார்த்தேன். ஆகாஸ்வேர் ராஜா அந்த மனிதன் என்ன இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆண்டவன். அவன் யார் என்றால், இந்த பெர்சிய மேதியா இருக்கிற பெர்சிய மேதியா இன்றைக்கு இருக்கிற ஈரான், அந்த 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 நாளில் அந்த ஆண்டவன். அப்புறம் கொஞ்சம் கதாபாத்திரங்கள் அங்கே இருக்குது. ஆகாஸ்வேரு ராஜா, பஸ்தி என்ன, எஸ்தர், அடுத்தது மொர்தெகாய், ஆமான். இதுக்குள்ள 2 பேர் இடையில இருக்கணும். இதுக்குள்ள 2 பேர் இருக்கணும். அந்த 2 பேரால மொர்தெகாய்க்கு கிடைத்த நன்மை, அந்த 2 பேரால மொர்தெகாய் கிடைத்த நன்மையால யூதர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இதுதான் நாங்கள் தியானித்தோம். வட்டமாக பார்த்து தியானித்தோம். அதுதான் நாங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒரு வாசிங்க. எஸ்தர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 21லேருந்து 23 வரைக்கும் வருங்க, வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானங்களாகிய பிக்தானும் தேரேசும் வர்ணம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல்
இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரியாததினால் அவன் அதை ராஜதந்தையாக எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அதாவது 23 வரை வாசித்தீங்களா? அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4ஆம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பெர்சிய மேசிய ராஜ்யத்தில் இருக்கிற ராஜா எஸ்தரை என்ன செய்யறாரா? 2வது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். சரிதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொர்தெகா அவரோட சித்தப்பா. யாரது? மொர்தெகா சித்தப்பா. இப்போ நாங்கள் இதில் என்னத்தை பார்க்குறோம்? அந்த பகுதியில் அவனுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் என்ன செய்கிறாரோ கொடுக்குறேன். எஸ்தர் புத்தகத்தில் அநேகமாக எல்லாரும் ஒரு கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எஸ்தர் புத்தகத்தில் பேக்ரவுண்ட் பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. பின்னுக்கு இருந்து ஆண்டவர் செயல்படுகிறார். அலையில எங்கே செய்கிறாரா? பின்னுக்கு இருந்து செயல்படுகிற அந்த புத்தகம். எப்படி என்னால் ஒருத்தருக்குமே தெரியாது. கடவுள் என்ற வார்த்தை இல்லை, ஆனால் கடவுள் எப்படி நன்மை செய்கிறார். இப்போ எங்களுக்கு இயேசுவை நாங்கள் பார்க்கல, சத்தத்தையும் கேட்கல, ஆனால் நாங்கள் வேதத்தை வாசித்து எப்படி நாங்கள் தள்ளப்படுறோம், உண்டப்படுறோம். ஒரு பின்பக்கத்தில் எங்களுக்கு என்ன நடக்கிறதா எங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் நல்ல காரியத்தை செய்வோம். அப்போ கிறிஸ்தவனுடைய பணி என்னென்றால் நல்ல காரியத்தை செய்வது. ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுத்தார். பரிசுத்தமாக இருக்கணும், நல்லதை செய்யணும், நீதியை செய்யணும், நேர்மையாக இருக்கணும்னா இந்த புத்தகத்தில் அந்த யாருக்கு எழுதியிருக்கு? ஜோவானுக்கு சொல்கிறார். கடைசி காலங்களில் இப்படி செய்யும். ஆனால் நான் விரைவில் வருகிறேன். நான் என்ன செய்யணும்னா நான் விரைவில் வருகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க என்றால் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஜோவானுக்கு எழுதுகிறேன். அப்போ இதை நாங்கள் என்னத்துக்கு தியானிக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னால் அநேகர் இருக்கிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்கிறார், சிலர் ஏற்றுக்கொள்ளல, சிலர் பகைக்கல. நாங்கள் நன்மை செய்யும்போது தீமை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, கடவுள் இருக்கிறார்கள். இந்த எஸ்தர் புத்தகத்தை பார்க்கும்பொழுது இந்த வெளிப்படுத்தல் 22:7 14 மட்டும் பார்க்கும்பொழுது அங்கே பின்னணியிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் எப்படி செயல்படுகிறார்? நல்லவனுக்கு ஏற்ற பலனை எப்படி கொடுக்கிறார், தீயவனுக்கு ஏற்ற பலனை எப்படி கொடுக்கிறார் என்றதை குறித்து பார்க்கணும். இங்கே பார்த்தா 2 பிரதானிகளை குறித்து எழுதியிருக்காங்க. அவர் 2 பேர் என்னவா? நல்ல பேர்கள் என்னவா? இந்த எஸ்தர் புத்தகத்தை சொல்லுவாங்க சதுரங்க ராணி என்று. என்ன பேர்? சதுரங்கம் என்றால் என்ன? செஸ். என்ன? இந்தியாவில் ஒரு பெரிய விளையாட்டு, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய விளையாட்டு உலகம் முழுவதும் பிரசித்தமாக இருக்குது. அது இந்தியாவுடைய விளையாட்டு தான். சரி, சதுரங்கம். அப்போ இந்த எத்தியோப்பியா பார்க்குற நாங்கள் இப்போ இந்து தேசம் என்றது இந்து தேசம் என்றது சிந்து வழி இருக்குல்ல, சிந்து வழி நாகரிகம், அந்த நைல் நதி இருக்குல்ல, அது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனீங்கன்னா பாகிஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணுது கரையோரம். அது சரி. அப்போ சிந்து வழி நாகரிகம்னு சொல்கிற இந்த நாகரிகம் புறப்பட்ட இடம், அந்த பேரை தான் அவங்க இந்து ஒன்று மாற்றி விட்டாங்க. இல்லை விளங்குது. இப்போ நாங்கள் படிக்கிற புத்தகத்தில் கத்தோலிக்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகரை எப்படி எழுதி வச்சுக்கான்னு தெரியுமா? ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர். விளங்குது அந்த புத்தகத்தில். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவங்க என்ன செய்து விட்டாங்கன்னால் மொழிபெயர்த்து ஹெல்ப் பண்ண உதவி செய்ய வந்த பொழுது அவங்க எப்படி இதை வெளிப்படுத்த, எப்படி மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறேன்னு தெரியாமல், வெளிப்படுத்துறன்னு தெரியாமல் இதை எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன? ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர். ராயப்பர் என்றால பேதுரு, சின்னப்பர் என்றால அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன? அப்போ ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர். அப்போ ஒன்று யோவான் ஸ்நானன். இதே அவங்க மாற்றி எழுதி கொடுத்தபடியால் அதில் இருந்து நாங்கள் திருப்பி ஆக்களை கொண்டு வர முடியாமல் போச்சு. இல்லை விளக்குறவங்களுக்கு இப்போ மொழிபெயர்ப்பில் சரியான மொழிபெயர்ப்பு சீகன்பால் செய்தாலும் அவன் ஜோவான் என்று தான் கொடுத்துருப்பான். எப்படி கொடுத்துருப்பான்? ஜோவான், பேதுரு. அப்போ இவங்க அதை மாற்றும் பொழுது எப்படி செய்து விட்டாங்க? தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றவங்களை இந்து தேசம் என்று மாற்றி விட்டாங்க. என்னவா? ஆனால் இந்து தேசம் இல்லை, சிந்து நைல் நதி பக்கத்தில் இருக்கிற, அது பக்கத்தில் அந்த இன்றைக்கும் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அடியில் போய் படிக்கணும். நான் என்னென்னு வேற படிக்கணும். என்ன அனு சொன்ன பேர் நல்லது என்றால்
மரமும் நல்லது. மரம் நல்லது என்றால் கிளையும் நல்லது, கிளை நல்லது என்றால் கொடி நல்லது, கொடி நல்லது என்றால் கனியும் நல்லது. அது இந்த மரங்களினால அதனுடைய கனியை அறிவீர்கள். அப்போ நாம் எதை படித்தாலும் என்ன செய்யணுமா, அடி வேரில் போய் படிக்கணும். அப்போத்தான் நமக்கு விளங்கும், அப்போத்தான் நாம் என்ன செய்யலாம், அதை புரிந்து கொள்ளலாம். அப்போ நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்காக வேதத்தை வாசிக்கிறேன். யாருக்காண்டி வாசிக்கிறேன்? எனக்காண்டி, நான் புரிந்து கொள்வதற்காக தான் வாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், இந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் என்னத்தை பார்க்குறோம் என்றால், இந்த 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 எஸ்தர் புத்தகத்தில் உள்ள சம்பவங்களை இதில் நாங்கள் பார்க்கலாம். யார் நன்மை செய்தானோ அவனுக்கு நன்மை கிடைச்சது, சரி. யார் தீமை செய்தானோ அவனுக்கு தீமை கிடைச்சது. யாரை ஆண்டவர் பின்பலத்தில் இருந்து கவனித்தாரோ அவனுக்கு ஏற்ற பலனை கொடுத்தார். அங்கே என்ன எழுத இருக்கு? அவனுக்கு ஏற்ற பலன் என்னுடனே கூட வரும். நான் கண்களை முடிக்கவும். வானத்திலும் பூமியிலும் விளங்கிடும் நாமம், வானசேனை தூதர்களும் வணங்கிடும் நாமம். வானத்திலும் பூமியிலும் விளங்கிடும் நாமம், வானசேனை தூதர்களும் வணங்கிடும் நாமம். வானுலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழோ யாவருடைய முழங்கால்களும் முடங்கிடும் நாமம். இயேசுவென்ற நாமத்துக்கு எத்தனை மகிமை, என் தேவன் சொன்ன வார்த்தையிலே எவ்வளவு கிருபை. சிலுவையிலே தொங்கும் போதும் மன்னிப்பு தந்தார், தன்னிடத்தில் வந்தவரை புறம்பே தள்ளார். தாழ்மை உள்ள மனிதனுக்கு கிருபை அளிப்பார், தாயை போல அன்பாய் நம்மை தேற்றி அணைப்பார். இயேசு என்ற நாமத்துக்கு எத்தனை மகிமை, என் தேவன் சொன்ன வார்த்தையிலே எவ்வளவு கிருபை. இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுதே, பின்மாறி மழையும் இன்று ஊற்றப்படுகிறது. வருவேன் நான் என்று சொன்னவர் மீண்டும் வருவார், அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆமாண்டவரே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவரே, வானுலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் ஜாபம் முடங்கும் நாமமுள்ள இயேசுவே, ஒரு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வாசித்து தியானிக்கிற இந்த பகுதிகள் எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் திடத்தையும் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். இந்த நாட்களில் அந்த உலகம் முழுவதில் நடக்கிற சம்பவங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது உங்களுடைய வேதத்தினுடைய காரியங்கள் நிறைவேறுவதை பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாக்கிறவரே, எங்களை நீர் பலப்படுத்துகிறவரே, முன்கூட்டியே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அறிய செய்கிறவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வேதம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் ஆவியானவரை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாதென்று ஆண்டவரை தியானித்து எங்களை ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும், அதை கேட்டு விட்டுவிடாதபடி அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகாஸ்வேரி ராஜா என்ன செய்கிறான் என்றால், ஒரு பெரிய பாட்டு வைக்கிறான். சரி, 180 நாள் பாட்டு. எங்களை பிரதானிகளுக்கெல்லாம் பாட்டு வைக்கும்பொழுது வஸ்தியை அழைக்கும்பொழுது வஸ்தி வேறே இல்லை. அந்த இடம் யாருக்கு கிடைக்கிறதா? எஸ்தர். எஸ்தருடைய சித்தப்பாவோட வர்றார். இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ இந்த எஸ்தர் அங்கே இருக்கும் பொழுது இந்த மொர்தெகாயை ஆமான் அடையாளம் கண்டு கொள்கிறார். எப்படி? இவன் ஜூதன், விளங்குகிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஜூதர்களை அழிப்பதற்கு ஆமான் திட்டம் போடுறான். இதுதான் கதை, இந்த கதை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? பின்னணியில் இருந்து எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் உதவி செய்கிறார். அல்ல, உபவாசம் பண்ணி எழுதியிருக்கிறார். பாரு, உபவாசம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் என்ன கண்டுபிடிக்கலாம்? கடவுளுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. சரி. அப்போ மொர்தெகாய் என்ன சொல்கிறா? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு வேறு வழியாய்
ரட்சிப்பு வரும். அப்போ நீ கண்டிப்பாக செய்யணும். அப்போ அவள் என்ன செய்கிறாள்? உபவாசத்தோடு கூட யார்கிட்ட உபவாசிக்கிறாள்? தேவன் என்ன கர்த்தரிடத்தில் உபவாசிக்கிறாள். உபவாசித்து ஆகாஸ்வர் ராஜாட்ட லேசாக போக முடியாது. அப்போ ஜெபத்தோடு போய் அவள் என்ன செய்யலாம்? அந்த முந்தைய அந்த ராஜா கிட்ட போய் ஒரு தடி இருக்கு, இந்த கோலை நீட்டுனா அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தா தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த காலத்தில் அப்போ என்ன நடந்தால் எஸ்தர் தியாகமாக உபவாசம் இருந்து பயம் இல்லாமல் போய் அந்த இடத்தில் அவள் என்ன செய்கிறாளாம்? நன்மையை பெற்றுக்கொள்கிறாள். உங்களுக்கு விளங்குது? அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோமா? அவருடைய நினைவும் அவருடைய எண்ணங்களும் முருதைகால எண்ணங்களும் நினைவுகளும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் வாசிங்க எஸ்தர் 6வது அதிகாரம் 1 இருந்து 3 மட்டும் வாசிங்க. எஸ்தர் 6:1-3. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலர் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவின் அகாஸ்வேருவின் கைகூட பார்த்த செய்தியை மெத்தையாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறபடி வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனவும் மெய்மையும் செய்யப்படாதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பேர் என்னென்ன வாசிக்கிற கஷ்டம் தான் ஒருக்கா திடீரென்று வாசிக்க கஷ்டப்படுவீங்க. இந்த பேர் என்றால் பிக்தான். எல்லாம் சொல்லுங்க. பீனா இக்கன்னா தான், பிக்தான். அடுத்தவங்க பேர் என்னவா? தேரேஸ். எனவே தேரேஸ். இவங்க 2 பேரும் ஆகாஸ்வேர் ராஜாவை கொல்ல போறாங்க. என்ன என்ன திட்டம் தீட்டுறாங்க? கவனிச்சுக்கொள்ள, என்ன திட்டம் தீட்டுறாங்க? இவங்க யார் தெரியுமா? காவலாளி, செக்யூரிட்டி கார்டு. ஒரு ராஜாவை, ஒரு ராஜாத்திய, ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன செய்ய? ப்ரொடெக்ட் பண்ற, பாதுகாக்கணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்களா? சுடுகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு உலகத்தில் ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா? மெய்க்காவலர் தன்னுடைய அதிபதியை கொலை செய்கிறது. இது காலங்காலமாக நடக்குது. இன்றைக்கு நடக்கும், முந்தைய நடக்கும். இங்கே என்ன நடந்தா இவங்க 2 பேரும் கொல்ல பார்க்குறாங்க. விளங்குறவங்க. ஆனால் இந்த செய்தி மொர்தெகாய்க்கு கேட்டு கவனிச்சுக்கணும். மொர்தெகாய் செய்தியை கேட்டு இப்போ நன்மை செய்தவன் செய்யட்டும், தீமை செய்தவன் செய்யட்டும், 2 பேரும் தீமை செய்யட்டும். மொர்தெகாய் நன்மை செய்கிறான். யாருக்கு? ஆகாஸ்வேர் ராஜாக்கு அறிவிக்கிறார். அறிவித்தோன்னே அன்றைக்கு பாருங்க, இதில் அந்த நாங்கள் பார்த்தோம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? இவங்க கொல்லுற சம்பவம் நடக்குது, கொல்ல போகிறாங்கன்னு. அதை கேள்விப்பட்டு அவன் அறிவிக்கிறான். இப்போ என்ன நடக்கிறான்? ஒரு நாள் அவன் நித்திரை இல்லாமல் இருக்கிறான். ஆகாஸ்வேர் ராஜா நித்திரை இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. என்னவா? நடவடிக்கைலாம் வாசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது என்னென்னு, என்ன கொல்லுறதுக்கு 2 பேர் திட்டமிட்டு ஒருத்தன் என்னை பாதுகாத்தான். விளங்குறவங்க. அப்போ ஒருத்தன் நன்மை செய்கிறான், ஒருத்தன் தீமை செய்கிறான். இப்போ ஆண்டவர் தான் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? ஆகாஸ்வேர் ராஜா. அப்போ இன்றைய உலகத்தில் வேதம் சொல்லுதுங்க 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் அன்பு தான் காரணம். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு அன்பு பொறாமப்படும். எந்த பிள்ளை தான் மற்றாள் வரக்கூடாது. அது ஒரு அன்பு இருக்குது. எந்த பிள்ளை தான் படிக்கணும், மற்ற பிள்ளையை படிக்கக்கூடாது. எந்த பிள்ளை தான் நல்லா இருக்கணும், மற்ற பிள்ளைய நல்லா இருக்கக்கூடாது. அன்புக்கு பொறாமை இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா மனிதனும் சுயநலமாக தான் இருப்பான். எல்லா மனிதனும் தனக்கென்று தான் இருப்பார். ஆனால் இந்த எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புத்தகத்தில் மொர்தெகாய் தன்னுடைய மக்களுக்காக அவ்வளோ பிரயாசப்படுறான். யார்? மொர்தெகாய். அப்போ அவனுடைய விருப்பம் என்னவா? நன்மை செய்யலாம். அவனுடைய விருப்பம் நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யணும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும். அப்போ இந்த புத்தகத்தை நானே தியானிச்சிருந்தால் இந்த புத்தகத்தில் பார்க்கும்பொழுது ஆமான் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்னென்றால், அவனோட பிரதம மந்திரி. யார் அவன்?
பிரதம மந்திரி, ராஜாவுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறார். இந்த பிரதம மந்திரி என்ன செய்கிறார் என்றால், யாரை கொல்லலாமோ அவனுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களை விளக்குறவங்களுக்கு பிரதம மந்திரி தான் அதிகாரம் இருக்குது. எங்களோட ஊரில் 2 பேர் இருக்கணும். ஒன்று பிரைம் மினிஸ்டர், அடுத்தது ஜனாதிபதி. என்ன, ஆனால் சில நாடுகளில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்குது. என்ன, சில நாடுகளில், எங்களோட நாட்டில் என்ன அதிகாரம் இருக்குது? யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஜனாதிபதி, சனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. விளங்குது. சில நாடுகளில் பிரதம மந்திரிக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால், அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? ஆனால் அவன் என்ன செய்யறான்னா, மொர்தெகாயை கொல்றதுக்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்குறான். விளங்குதுங்க. இப்போ தூக்கு மரம் உண்டாக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்தால், இந்த சம்பவம், என்ன சம்பவத்தை, இந்த 2 பேருடைய அந்த தீமை மொர்தெகாய்க்கு நன்மையாக வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்தான், இவர்கள் தீமை செய்ய விரும்பும் பொழுது, தீமை செய்ய உடன்படும் பொழுது இதை அறிவித்தது மொர்தெகாய். அப்போ எழுதப்பட்டிருக்கு. நடவடிக்கை புத்தகம், குரோனிக்கல்ஸ் புத்தகம் இருக்குது, அதுக்கு பேர் நடவடிக்கை. 2 புத்தகம் இருக்குது. குரோனிக்கல்ஸ் என்றால் நாளாகமம், நடவடிக்கை, என்னென்ன நடந்தது, எப்போ நடந்ததுன்னு சொல்லி. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோம். இல்லை, என்சைக்ளோபீடியான்னா அது எழுதப்பட்டிருக்கு. களஞ்சியம், அதுக்கு என்ன பேர்? களஞ்சியம். அப்போ அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்ன காலத்தில் இதை கண்டுபிடிச்சவர், இதை கண்டுபிடிச்சவர் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்தவர். அதே போல் என்ன எழுதியிருக்கு? நடவடிக்கை புத்தகம் எழுதி 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 2வது வசனத்தில் வாசிங்க, இல்லை 1வது வசனத்தையே வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரையே இல்லை, கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புத்தகத்தை கொண்டு வர சொன்னார். நாங்கள் நித்திரை நாட்டி என்ன பாபம்? ஃபோனில் என்ன பாபம்? புஷ்பாதி பாபம். நித்திரை நாட்டி என்ன செய்வீங்க நீங்கள்? அப்படியே 2 பாடத்தை படிப்பேன். அது பிரச்சனை. எனக்கு அதை பெரிய படிப்பேன். அப்போ வினோஜன் அவர் வேறு யோசனையில் இருப்பார். அவருக்கு வேறு யோசனை இருக்குது. என்ன, அது மாதிரி செக்கினாக்கு வேறு யோசனை, எனக்கு வேறு யோசனை. எனக்கு என்ன பிரச்சனை, இந்த பைபிளை படித்து இப்படியாவது பிரித்து கிரிச்சு என்ன அறிஞ்சிடணும். ஏன்னா வேறோட என்னோட பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, என்ன யோசனை வந்துச்சு? சிரிக்கிறீங்க. என்ன யோசனை வந்துச்சு? என்ன யோசனை வந்துச்சா? நடவடிக்கை புத்தகத்தை என்னது, இது எல்லாம் கடவுளுடைய தூண்டுதல். இதுக்குத்தான் சொல்றது ப்ரோக்ரஸிவ். என்னவா? ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் என்றால் முன்னோடியான வெளிப்பாடு. உங்களுக்கு விளங்குது. அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை போய் வாசிச்சிங்கன்னா, யாராவது உங்களை கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, இதில் கடவுள் என்று எழுதப்படவில்லை, பின்னுக்கு ஆண்டவர் செயல்படுறாங்க. எப்படி நன்மை செய்கிறவனுக்கு நன்மையையும், தீமை செய்கிறவனுக்கு தீமையையும், பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு பரிசுத்தத்தையும், பாவிகளுக்கு பாவத்துக்கு ஏற்ற தீர்ப்பையும் கர்த்தர் செய்கிறார். அப்போ ஆமான் செய்து கொண்டே இருந்தால் அவனுக்கு ஏற்ற பலனை அடைந்தான். மொர்தெகாய் செய்து கொண்டே இருந்தால் அதுக்கேற்ற பலனை அடைந்தால். எஸ்தர் செய்து கொண்டே இருந்தால் அதுக்கேற்ற பலனை அடைந்தால். ஆனால் பின்னணியில் ஒருவருக்கு கடவுள் என்ற வார்த்தை எழுதப்பட்டது. அப்போ இந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் தியானிக்கணும் என்றால், நாங்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனவனுக்கு ஏற்ற என்னோடு கூட வருது. இப்போ நாங்கள் வாசித்தந்தானே இன்னைக்கு என்ன கவனிச்சுக்கோ. இப்போ நாங்கள் வாசித்தந்தானே, இந்த வாசித்தந்தானே எல்லாரும் பாருங்க, என்ன வாசித்தந்தானே. யோவன் 14 என்ன வாசி 30 இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஐ ஹேவ் நத்திங் டு டு வித் ஹிம். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யார்? என்ன? அவனுக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. யாருக்கு? யாருக்கு? உலகத்தின் அதிபதிக்கு. உங்களுக்கு விளக்குது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து பின்னணியில் தந்த சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னோட இருங்கள், என்னுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 14 தான் எழுதியிருக்கு. விளங்குது உங்களுக்கு? உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கட்டும். என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 14-18 சொல்லி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களுக்கு திரும்பி வருவேன். நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டும், தீமை செய்கிறவன் தீமை செய்யட்டும், பரிசுத்தம் செய்யணும் பரிசுத்தம் செய்யட்டும். நான் திரும்ப வருகிறேன், உங்களுக்கு ஏற்ற பலனை கொண்டு வர. அதே போல இந்த உலகத்திலையும் எங்களை
கர்த்தர் தீமை செய்யாமல் காக்கிறது பெரிய காரியம். உங்களுக்கு தெரியுமா? தீமைக்கு தீமை செய்யாமல், கொடுமைக்கு கொடுமை செய்யாமல் பாதுகாக்கணும் என்றால் அதுவும் கர்த்தருடைய கிருபை தான். மொர்தெகாய் என்ன செய்தானாம்? வலி ஞானமாக நடந்து கொண்டான். எப்படி நடந்து கொண்டான் என்றால், அவன் தேவனோட இருந்து உபவாசம் பண்ணி தன் மக்களுக்காக, தன் மக்களுடைய நன்மைக்காக கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்தான். அப்போ இந்த கடவுள்கிட்ட கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை செய்தான். அதுக்கு என்ன பலன் கிடைச்சதாம்? மொர்தெகாய் தொங்க வேண்டிய அந்த மரத்தில் ஆர் மரத்தை தூக்கு மரத்தை செய்தாரோ அவன் தொங்கினான். ஆருடைய அதிகாரத்தோடு? ஆகாஸ்வேரு ராஜாவுடைய அதிகாரத்தோடு. அப்போ இதில் நான் என்ன படித்துக் கொள்கிறேன், நான் என்ன விளங்கிக் கொள்கிறேன் என்றால், இப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு எதிராக வரும், விளங்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு நன்மை ஒன்று இருக்கு. உங்களுக்கு விளங்கும், நன்மை ஒன்று இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யும், அநியாயம் செய்கிறவன் தீமை செய்கிறவன் தீமை செய்யணும், பாவம் செய்யணும் பாவம். ஆனால் அங்கே ஒரு பிரிவு இருக்குட்டாங்க, விளங்கும். அப்போ இந்த 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 கதாபாத்திரங்களை பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன பார்க்குறோம்? ஆகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு அதிகாரி. அவன் சொன்னால நடக்கும். அவனுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிற ஆமான் தீமையின் எண்ணங்களையும் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு அனுகூலத்தை உண்டாக்கி, இரக்கத்தை உண்டாக்கி, தயவை உண்டாக்கி, எஸ்தரையும் மொர்தெகாயையும் யூதர்களையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. விளக்குது உங்களுக்கு? அப்போ நாங்கள் செய்கிற, இப்போ நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் தானே, அநேகர் சொல்லலாம் சுவிசேஷம் அறிவிக்கிறா, அப்படி இப்படி கண்டபடி பேசலாம். ஆனால் உண்மையில எங்களுடைய செயல்கள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கால்கள் எப்படி இருக்கா? மலைகளில் சுவிசேஷம் செய்கிறவனுடைய பாதங்கள் மலைகளிலே அழகாக இருக்கா. என்னமா இருக்கா? அழகாக இருக்கா. ஏனென்றால் இப்போ கர்த்தருடைய பார்வை என்ன பார்க்குது? நாங்கள் நடந்து போகும் பொழுது, விளங்க, நாங்கள் இருக்கும் பொழுது, நாங்கள் செய்யும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்படி என்றால், நீ அவருடைய வழிகளில் நீ நடக்கும் பொழுது அவரையே தியானித்து கொண்டு. அதான் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய 34ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதுகிறான் என்றால், அதில் மேலே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை மட்டும் வாசிங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, 34ஆம் சங்கீதம் முதல் மேல் வசனத்தை மட்டும் வாசிங்க. முதல் உண்டு என்னது காண்டி அவன் அந்த சங்கீதத்தை எழுதுகிறான் என்று வாசிப்போம். கவனிச்சுக்கொள்ளுங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது, ஏன் அப்சலோமால துரத்தப்படுறான்? பெத்த பிள்ளையார் தெரியும் கதை விளங்க. நம்ம பெத்த பிள்ளையால் துரத்தப்பட்டு கெபீரி ஒழிச்சு, அங்கே ஒழிச்சு, இஞ்சி ஒழிச்சு, எங்கே போய் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்னா வேஷம் மாறி. வேஷம் மாறி நிற்கும் பொழுது அவன் பாடின பாட்டு, எக்காலத்திலும் நான் கர்த்தரை, அவருடைய துதியன் வாயில் எப்போதும் கர்த்தருக்குள்ளே நாத்துமா, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், என்ன இந்த ஏழையின் சத்தத்தை கேட்டார் என்ன என்று சொல்லி போட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணேன். அந்த மனுஷனுக்கு விளங்கில அடுத்த 62ஆம் சங்கீதத்தில் வாட்சி போட்டு என்னன்னு கேட்டால், வாயால் ஆசீர்வாதி இதயத்தில் சபிக்கிறது. அப்போ இவ்வளோ கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தெரியும், இவ்வளோ விளங்காமல், வசனங்கள் விளங்காமல் செய்கிறார்கள் இருக்கிறாங்க. இந்த வசனம் எப்படி என்றால், தாவீதுடைய இக்கட்டான கட்டத்தில், கஷ்டமான நேரத்தில், துயரமான நேரத்தில் என்ன செய்யறானா, நம்பிக்கையாய் பாடின பாட்டு தான் இது. சங்கீத புத்தகங்கள் எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவங்கள் விளங்குது. அப்போ நாங்கள் என்னதை பார்க்குறோம்? அவனுக்கு வெளிப்படுத்தல. யோவானுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் எல்லாம் செய்யட்டும், பரவாயில்லை, என்ன உலகத்தில் செய்யத்தான் வேணும். ஆனால் அவன் என்ன செய்கிறானோ அவனுக்கேற்ற பலனை நான் கொண்டு வருகிறேன். ஐ வில் பிரிங். என்ன நான் என்ன செய்கிறேன்? நான் கொண்டு வருகிறேன். அப்போ கொண்டு வருகிறேன் என்றால் என்ன? இது எதிர்காலம். என்ன இது?
எதிர்காலம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் இருக்கல, பேதுரு சொல்ற இந்த உலகம் அக்கினிக்குள்ளே வச்சிருக்காங்க. என்னதுங்க? நீங்கள் ஒரு ஒரு உலகத்தில் வெடித்து சிதறாமல், டென்மார்க் உட்பட சிதறாமல் இருக்கிற ஒரு தேசத்தை காட்டுங்க. சரி, நான் ஒன்று மூலம் மட்டும் கேட்குறேன், அதை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இப்போ எங்களுக்கு சண்டை வேண்டாம் என்று விரும்புகிற ஒரு நாட்டை சொல்லுங்க. அப்படி தெரிஞ்சிங்கன்னா நான் அடுத்த கிழமை உங்களுக்கு சொல்லிட்டேன். எங்களுக்கு சண்டை வேண்டாம், நாங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறோம். சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சண்டை வேண்டாம், நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஏன் தெரியுமோ? எல்லா பணம் அங்கே தான் இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் சண்டை வேண்டாம் என்று இருக்கிறவன் அமைதியாக இருக்கிறான். சண்டை வேண்டவன் சண்டை தான், பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னத்தை விரும்புறியோ எனக்கு அது தெரியும். உங்களுக்கு விளங்குது நான் என்ன அறிஞ்சு கொண்டால், மொர்தெகாய் என்னத்தை விரும்பினானோ ஆண்டவர் அவனை பற்றி அறிஞ்சு கொண்டார். எஸ்தர் என்னத்தை விரும்பினாலோ ஆண்டவர் அறிஞ்சு கொண்டார். ஆகாஷ் வேர்ராஜா ஒரு ஜட்ஜ், அவனார் அது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியாது. உங்களுக்கு விளங்குது, அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒருவன். ஆனால் அவனுக்குள்ள ஒருவன் இருக்கிறான். யார்? ஆமாம், ஆகாஷ்வேர் ராஜாவுக்கே பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் செய்தான். ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டி கட்டி ஆண்டவர் பின்னணியில் இருந்து என்ன செய்தாராம்? நல்லவனுக்கு நல்லதையும் கெட்டதவனுக்கு கெட்டதையும், நல்லதை யோசிக்கிறவனுக்கு நல்லதையும் தீமையை யோசிக்கிறவனுக்கு தீமையையும், அவன் என்னென்ன பலனை செய்தானோ அவனுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை வாசிக்க எஸ்தர் புத்தகத்தை கொண்டே வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ வாசித்து பார்த்தா தானே அதனுடைய விளக்கம் எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களை நாங்கள் ஏன் இதை படித்து இந்த சரித்திரங்களை அறிஞ்சு கொள்ளணும்னா எங்களை போய் காட்ட முடியாது. இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம் தான் நடக்கும். இப்போ நாங்கள் இதில் நீங்கள் இந்த ஆகாஷ்வேர் ராஜாவுடைய காரியம் பெர்சிய மேதிய ராஜ்யம் அது எங்கே இருக்குது? ஈரான். 1935ஆம் ஆண்டு தான் அந்த பேர் உண்டாக்கப்பட்டது. எது? ஈரான். விளங்குது? அதுக்கு முதல்ல என்ன பேர்? அதுக்கு பெர்சியா, ஃபாசிஸ் அவங்களோட மொழி. அந்த காலத்தில் 4 சரித்திரத்தில் அது முக்கிய இடத்தை பிடிக்குது. எது? தலை, மார்பு, கால், தொடைக்கால் 4 சரித்திரத்தில் 2வது இடத்தை பிடிக்குது பெர்சியா ராஜ்யம். யார் அது? கோரேஸ். அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் என்னதை பார்க்கிறோம் என்றால், அவன் என்னத்தை செய்கிறானோ அவனுக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. கடைசி ஒரு கதை ஒன்று சொல்லி முடிக்கிறான். நல்ல கதை. ஒரு பெரிய பணக்காரன் இந்த டிரைவரை முடியுன்னு கடைக்கு போனார். மெர்சடிஸ் பென்ஸ். எங்கே போகிற? அப்போ டிரைவர் எப்படி இருப்பார்? முதலாளி எப்படி இருப்பார்? போய் காரை பார்த்துட்டு ஒரு செக்கை கொடுத்தாரு கடைக்காரனுக்கு. அவன் வாங்கிட்டு இவரை கூடியில் இருத்தி ஆஃபீஸில் இருத்தி இவருக்கு டீ எல்லாம் கொடுத்து ஜூஸ் எல்லாம் பெரிய மதிப்பு யாருக்கு? முதலாளி. இப்போ என்ன நடந்தால் முதலாளிகிட்ட திறப்பு கொடுத்தாச்சு, கையெழுத்து பண்ணிருக்கு. முதலாளி என்ன செய்தார்? திறப்ப யோசிச்சு பாருங்க. டிரைவர்கிட்ட கொடுத்தாரு. ஏண்டா முதலாளி ஓடையிலாம் டிரைவர் அறியாமல் சூப்பராக ஓடுறார். விலகு எத்தனையோ லட்சம், எவ்வளவோ காசு. ஒரு 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 முதலாளி வாங்கின அந்த மெர்சடிஸ் பென்ஸை விலவேந்த காரை ஓடுறதுக்கு ஒரு டிரைவர் தான் காரை வண்டி தருவார். இது 100 கிலோமீட்டரில் ஓடுறாங்க, வேறு மறுமோடையில். அப்போ அவன் எழுதிக்காங்க, கீழே என்ன எழுதிக்காங்க, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறானோ அதை அனுபவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எங்கே யார் என்னென்ன கிடைப்பான்னு தெரியாது. அதை நாங்கள் என்ன செய்யணும்? பின்னணியில் இருக்கிற கடவுள்கிட்ட, சரியானவரே நான் என்ன செய்யணுமோ அதை செய்யும். அல்லேலூயா. நான் நன்மை செய்கிறேன், என்ன நான் தீமை செய்ய விரும்பேன். ஆகவே எனக்கேற்ற பலனை ஒவ்வொரு நாளும் கேட்போம். நான் என்ன செய்யணும் அதுக்கேற்ற பலனை எனக்கு தாரு. இப்போ நாங்கள் என்னென்ன படித்தோம்? அநியாயம் செய்கிறவன், அடுத்தது நீதி செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், பாவம் செய்கிறவன் அவன் செய்கிறதெல்லாம் செய்யட்டும். ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குமா? உலகத்தின் அதிபதி எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறார், ரட்சிப்பின் அதிபதி. இயேசுக்கு என்ன பேரா?
ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா. அடுத்த கிழமை நாங்கள் அதிபதியில் குறித்து பார்ப்போம். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம்.